ஹை ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி, நான் உங்க அரவிந்த். போக்கோ கிட்ட இருந்து போக்கோ C50 அப்படின்ற அவங்களுடைய சி சீரிஸ்க்கான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்மார்ட் போன் நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகுது. அதுவும் இந்த மாசமே நவம்பர் மாதத்துடைய லாஸ்ட் வீக்ல லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகிற இந்த ஸ்மார்ட் போனை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். ஸோ போக்கோ கிட்ட இருந்து பட்ஜெட் செக்மெண்ட்ல வர போகிற இந்த ஸ்மார்ட் போன்ல பட்ஜெட் செக்மெண்ட்ல என்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்க போகுது, வாங்க வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனலில் ரெகுலராக ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைனில் வரக்கூடிய பெஸ்ட்டான ஆஃபர்ஸை பற்றின அப்டேட்டாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கும், நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனலில் வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்ணுறதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ போக்கோவுடைய சி சீரிஸ் அப்படின்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கான ஒரு சீரிஸ். அந்த வகையில் இந்த போக்கோ C50 இந்த ஸ்மார்ட் ஃபோன் நமக்கு ஒரு பட்ஜெட் ஸ்மார்ட் ஃபோனை தான் வரப்போகுது. அதே மாதிரி போக்கோ அப்படின்னு சொன்னாலே நம்ம எல்லாருக்கும் தெரியும், அது ரெட்மியுடைய ரீபிராண்ட் தான். ரெட்மி லான்ச் பண்ணுற ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி லான்ச் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் போக்கோ C50 அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனும் ரெட்மியுடைய ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி A1 Plus அப்படின்ற அந்த ஸ்மார்ட் ஃபோனை தான் ரீபிராண்ட் பண்ணி இப்போ மார்க்கெட்டில் இந்த நவம்பர் மாதத்துடைய லாஸ்ட் வீக்கில் கொண்டு வர போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இருக்க போகிற அந்த ஃபீச்சர்ஸ்லாம் என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் இந்த மொபைலுக்கான லுக், அந்த வகையில் லுக் எப்படி இருக்கும் அப்படின்றத அவங்க இன்னும் அஃபிஷியலாக ரிவீல் பண்ணல. பட் ஆனால் ஆல்ரெடி ரெட்மியுடைய ரீபிராண்ட் தான் சொல்லிட்டோம்ல. ஸோ அந்த வகையில் ரெட்மி A1 Plus என்ன மாதிரியான லுக்கில் மார்க்கெட்டில் இருக்கோ அதே லுக்கில் தான் இந்த போக்கோ C50 ஸ்மார்ட் ஃபோனும் மார்க்கெட்டில் வரப்போகுது. என்ன கலர் ஆப்ஷன்ஸ் மட்டும் வேற ஏதாவது புது கலர் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுக்கலாம். அது என்ன கொடுக்குறாங்கன்றதை வெயிட் பண்ணியே பார்ப்போம். அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் மொபைலுக்கான டிஸ்பிளே அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்கே 6.52 இன்ச்சஸ்க்கான சைஸில் HD+ ரெசல்யூஷனுக்கான ஒரு டிஸ்பிளே தான் இருக்க போகுது. அண்ட் அது கூட 120 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் கிடையாது, டச் சாம்பிளிங் ரேட் இருக்க போகுது. அதோட 400 நிட்ஸ்க்கான மேக்ஸிமம் பீக் பிரைட்னஸ்க்கான வேல்யூ இந்த ஸ்மார்ட் போனுக்கான டிஸ்பிளேல இருக்க போகுது. அதே மாதிரி மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டி அண்ட் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல 5000 mAh பேட்டரி கெப்பாசிட்டி தான் இருக்க போகுது. அண்ட் அதை சார்ஜ் பண்றதுக்கு 10 வாட்ஸ்க்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டோட இந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆக போகுது. 10 வாட்ஸ்க்கான சார்ஜர் பாக்ஸ்ல கொடுக்க போறாங்க. அண்ட் அதோட இந்த ஸ்மார்ட் போனுடைய ப்ராசஸர் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு வரும்போது, இங்கே MediaTek ஹீலியோ A22 அப்படின்ற இந்த ஒரு பேசிக் லெவலான ஒரு ப்ராசஸர், பேசிக் லெவலுக்கான ஒரு சிப்செட் தான் ஆக்சுவலி யூஸ் பண்ண போறாங்க. அந்த வகையில் இது ஒரு பேசிக் ஸ்மார்ட் போன் தான், பேசிக் லெவலான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் போன் தான். ஸோ ஒரு பேசிக் யூசேஜுக்கு இந்த ஸ்மார்ட் போன் நீங்க ட்ரை பண்ணலாம். அடுத்து இந்த மொபைலுடைய கேமரா செட்டப் அப்படின்னு பார்க்கும்போது, பின்பக்கம் டியூவல் கேமரா செட்டப் இருக்க போகுது. அதுல பிரைமரி கேமரா 8 மெகா பிக்சலுக்கான கேமராவோட இந்த டியூவல் கேமரா செட்டப் இருக்க போகுது. ரெண்டாவது கேமரா மோஸ்ட்லி அந்த AI கேமராவா இருக்கும். அதுல பெருசா மெகா பிக்சல் எல்லாம் எதிர்பார்க்காதீங்க. அடுத்து முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது, இங்க 5 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா கண்டிப்பா இந்த செக்மெண்ட்ல ரொம்ப எதிர்பார்க்க முடியாது. சும்மா நீங்க கேமரா இருக்கு அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். அந்த மாதிரியான ஒரு கேமரா செட்டப் தான் இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்க போகுது. இது போக மொபைல்ல அதர் ஃபீச்சர்ஸா ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்க போகுது. அது போக இங்கே நமக்கு ஃபேஸ் அன்லாக் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் மெயினாக இந்த ஸ்மார்ட் ஃபோனில் டெடிகேட்டட் SD கார்டுக்கான ஸ்லாட் மாதிரியான விஷயங்கள் இருக்கும். அண்ட் ஸ்மார்ட் ஃபோன் Android 12ஓடையே வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ பட்ஜெட் செக்மெண்ட்ல மோஸ்ட்லி Android 12 இன்னும் நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் கொடுக்கறதே கிடையாது. ஸோ இவங்க Android 12ஓட வந்தாங்கன்னா அது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். அண்ட் மொபைலுக்கான ப்ரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது, ஆல்ரெடி மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ரெட்மி 2GB ரேம் வேரியண்ட்டை 7500 ரூபா மாதிரியான செக்மெண்ட்டுக்கு இப்போதைக்கு மார்க்கெட்டில் இந்த ரெட்மி A1 Plus ஸ்மார்ட் ஃபோனை செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இது போக்கோ பிராண்டிங் கீழே வரதுனால கண்டிப்பா ரெட்மியை விட கொஞ்சம் கம்மியான செக்மெண்ட்டுக்கு வரும். அந்த வகையில் 7000 ரூபா 6999 அப்படின்ற செக்மெண்ட்டுக்கு 2GB RAM 32GB இன்டர்னல் வேரியண்டோட நாம இந்த வீடியோல சொன்ன ஸ்பெசிஃபிகேஷனோட இந்த போக்கோ C50 நம்ம எதிர்பார்க்கலாம். இது போக 3GB ரேம் வேரியண்ட்டும் கண்டிப்பா இருக்கும். அண்ட் அந்த 3GB ரேம் வேரியண்ட் மோஸ்ட்லி 8000 ரூபாய் 8500 ரூபாய் அப்படின்ற மாதிரியான பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் 7000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட், அந்த ஒரு பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்க போகுது. மெயினா இந்த செக்மெண்ட்ல ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுக்கிறது ஒரு நல்ல விஷயம். அண்ட் மொபைலில் டியூவல் கேமரா செட்டப் மாதிரியான விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் ஓகே, ஓரளவுக்கு இந்த செக்மெண்ட்டுக்கு ஓகே. ஸோ அந்த வகையில் இந்த செக்மெண்ட்டுக்கு ஒரு பட்ஜெட் லெவலான ஒரு ஸ்மார்ட் ஃபோன், பேசிக் லெவலான பர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கான ஒரு ஸ்மார்ட் ஃபோனை தான் இந்த போக்கோ C50 நெக்ஸ்ட் லான்ச் ஆக போகுது. ஸோ அப்படி போக்கோ தரப்புலேருந்து நெக்ஸ்ட் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் வரப்போகிற இந்த போக்கோ C50 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்கள் ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள், நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன்.